அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தத்பிரசாதித்னி மகாத் சேனாஜினி தர்ணஸ்கந்த பிரதிஜாதி சுப்பிரமணிய அனுகிரகத்தாலும் பாலதனுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு கிருத்திகை விரதம் மாசி மாதம் கிருத்திகை விரதம் மாசி மாதம் 11ஆம் தேதி 23/2/2026 திங்கட்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி காலை 9:33 வரை. அது பின்பு சப்தமி திதி பரணி நட்சத்திரம் மாலை 4:52 வரை. பின்பு கிருத்திகை விரதம். இந்த மாலை பொழுதுல இருக்கக்கூடிய கிருத்திகை சிறப்பு. சில இடத்துல மிச்சம் மறுநாள் இருக்கக்கூடியது கொண்டாடுவாங்க. ஆனா பெரும்பாலும் மாலை இரவு தங்கும் கிருத்திகையை பிரதானமாக வழிபாடு செய்வது மரபு. ஒரு சில ஆலயத்துல மட்டும் விதிவிலக்கு உண்டு. ஆகவே இந்த காலத்தில் திங்கட்கிழமை கூடி வரக்கூடிய காலம் மாசி மாசம் கிருத்திகை. அப்ப கிருத்திகை நட்சத்திரம் அந்த முதல்ல நம்மளுக்கு மேச ராசியில உதயமாகிறார் சந்திர பகவான். கும்ப ராசியில சூரிய பகவான் அமர்ந்து இருக்கிறார். ஆகவே இந்த மாசி மாசம் சிறப்பு உடையதுன்னு சொல்லலாம். இதுக்கு உங்களுடைய ராசிநாதன் எதுவாக இருந்தாலும் மேசத்தில் அல்லது ரிஷபத்தில் சந்திரன் செல்லும் போது, ரிஷபத்தில் சந்திரன் சென்றாலே உச்சம், மேசத்தில் சந்திரன் சமபலன் அல்லது நட்பு பலன் கொடுக்கும். ஆகவே எந்த இடையூறு கிடையாது. ஆகவே இந்த கிருத்திகை விரதம் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு செல்வங்கள் குமியும் சொல்லுவோம். இந்த விரத காலத்துல நம்ம முறையாக விரதங்கள் இருந்து வந்தாலே நம்மளுக்கு செல்வம் குமியுது. காரணம் என்ன? அகம் பிரம்மாசி அப்படின்னு சொல்லுவது பேர் அகம் பிரம்மாசி. மனதுல எந்த விதமான ஐயப்பாடு இருந்து மன தூய்மையோடு செய்யக்கூடியதுதான் இந்த விரத காலம். இந்த விரதம் இருக்க மனம் தானாவே தூய்மை பெற ஆரம்பிச்சிடும். நீங்க உங்களுக்கு பழக்கமே இல்லை விரதம் இருந்துன்னா விரதம் இருந்து பாருங்க. ஏதேனும் ஒண்ணு சஷ்டியோ கிருத்திகையோ ஏகாதசி பிரதோஷ விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் ஏதேனும் ஒரு விரதம் இருந்து பாருங்க. அந்த மனம் தூய்மை பெற 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 நீங்க அந்த தெய்வத்தால் பால் இழுக்கப்படுவீங்க. நம்ம கிருத்திகை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அது மாசி மாசம் வரக்கூடிய கிருத்திகை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சூரிய பகவான் 11ஆவது ராசியில சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த கிருத்திகை விரதம் முருகனுடைய காலம். அந்த மாசி மகம் வரும் இந்த காலத்துல, மகா சிவராத்திரி வரும் காலத்துல, மயான கொள்ளை வரக்கூடிய காலம், மாசி அமாவாசைனாலே மயான கொள்ளைங்கிறது நிறைய வரும். காவல் தெய்வ வழிபாடு அதெல்லாம் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த காலத்துல நம்ம முறையான வழிபாடு தவறாம செய்து வருவது கால சிறந்தது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த கிருத்திகை விரதம் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து உபவாசம் இருந்து சிறிதேனும் பால் அறிந்து அல்லது முழுசா உபவாசம் இருந்து முருகா முருகா முருகாங்கிற மந்திரம் இடைவிடாம ஜெபித்து வர்றது அருமையான பலம் கொடுக்கும். ஆகவே ரொம்ப சிரமம் வேண்டாம். அமைதியா உட்காந்துங்க. ரொம்ப டென்ஷனே எடுத்துக்காதீங்க. அமைதியா உட்காந்து முருகா 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 சொல்லுங்க. நிறைய படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. சஷ்டி கவசம், குமரகுரு கவசம், திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம் அனைத்தும் இருக்குது. சுப்பிரமணிய பூஜங்க சூத்திரம், சுப்பிரமணிய வரலாறு, கந்த புராணம் ஏதேனும் ஒண்ணு படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதே படிங்க. எதுவுமே தெரியாது எனக்கு, ஆனா முருகா முருகா சொல்லியே வந்தாலே போதும். படிக்கிறவன் படிக்கட்டும். படிக்காதவன் நான் என்ன செய்யறது? நான் படிக்கவே தெரியாது, எனக்கு எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியாது அப்படின்னா என்ன செய்யறதுன்னா ஒன்னும் செய்ய தேவையில்லை. முருகாங்கிற சொல்றது கஷ்டமே இல்லைல்ல. அப்ப முருகா 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 கிருபானந்த வாரிய சொல்வார். நீங்க முருகா முருகான்னு சொல்லு, வாரம் 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 பாருங்க சொல்ல கிருபானந்தா இதே சொல்லு. முருகா முருகான்னு சொன்னாலே இந்த வாரம் வாரம் சொல்லி அவர் வந்துருவாராம். அதனால அவரோட உபநிஷம் கேட்டாலே உங்களுக்கு தெரியும். கிருபானந்தா அவ்வளவு எளிமையா சொல்லுவார். அப்படியே நிறைய படிக்கணும் ஆசைப்படாது. முருகா 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 சொன்ன இந்த வாரம் வாரம் பின்னாடி நின்றுடுவார். ஆகவே இந்த முருகனை இந்த கிருத்திகை தோறும் உங்களால அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சென்று
அந்த கிருத்திகை அபிஷேகத்துல கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாசம் பெற்று வரும்போது உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்கள் வந்து அடையும். அதுவும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இது அதிகாலையில குளித்து நீராடி நல்ல வீட்டுல நறுமணம் இல்லை சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு தெய்வ கடாட்சத்தோட வாழணும். தீராத நோய் நீங்கும், தீராத பகை நீங்கும், தீராத வினைகள் நீங்கும். ஆகவே அத்தனை நம்மளுக்கு வந்து எந்த இது நமக்கு தீரலை, வியாதி தீரலை, பகை தீரலை, வினை தீரலை. அப்போ அந்த கிருத்திகை விரதம் நம்மளுக்கு அனைத்து விதமான பலன் கொடுக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிகழக்கூடிய காலம். குடும்பத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒற்றுமை கண்டிப்பா கிடைக்கும். அந்த மன மகிழ்ச்சி சொல்லலாம். அதான் குடும்பத்துக்கு உண்டான ஒற்றுமைன்னா என்ன? பாசம் உண்டானாலே ஒற்றுமை உண்டாயிடும். நம்மளுக்கும் ஒரு குழந்தை மேல இருக்கு, ஒரு கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல பாசம் உண்டானாலே அது ஒற்றுமை தானே. அந்த பாசத்தை வாரி வழங்கக்கூடிய குணம் நம்மளுக்கு உண்டாயிடும். அந்த பாசம் வந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை, எது பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு அன்பு செலுத்தக்கூடிய குணம் நம்மளுக்குள்ள குடி புகுந்து விடும். எதிரியா பகையா மறைந்து விடும். பொண்டாட்டி பார்த்தா பிடிக்கல, மனைவிக்கு புருஷனை பார்த்த பிடிக்கல, பிள்ளைங்களுக்கு அம்மா பார்த்த பிடிக்கல, அப்பா பார்த்த பிடிக்கலன்னா எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த தன்மை வந்து நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய தன்மை. அதனால வழிபாடு வந்து தவறாம செய்து வர 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 இந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் இந்த மாசி மாசம் சொல்லக்கூடிய தன்மை, மாசி மாசங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாசி மாசத்துக்கு உண்டான தன்மை நிறைய வரலாறு, நிறைய விசேஷங்கள் எல்லாம் உண்டு. சின்ன சின்ன விசேஷங்களாக இருந்தாலும் பலன் அதிகமானது. ஆகவே மாசி மகம் அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்துல மகம் வந்துடும். ஆகவே அந்த சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல மாசி மகம் வரும். அப்ப அந்த புனித நதியில நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் சொல்றோம். 7 ஜென்ம பாவ நிவர்த்தி ஆகும் சொல்றோம். மாசி மகம் குரு பகவான் சிம்மத்திலே, சந்திர பகவான் கும்பத்திலே வரும்போது மகாமக குலம் 21 தலைமுறைக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும் சொல்றோம். ஆகவே இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரலாறுகள், சாஸ்திரங்கள் இந்த மாசி மாசத்துக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த மாசி மாசத்துல எல்லா விசேஷத்தையும் தவறாம கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று பல்லாண்டு வாழும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, வாழ்க.